நம்ம பல்கிங் பண்ணுறோம். இன்றைக்கி டே 32 33. இன்றைக்கி நம்மளுக்கு ரெஸ்ட் டே. இந்த ரெஸ்ட் டேவிலலாம் ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். எப்படி மசில் க்ரோ ஆகுது. சாப்பிட்றது எல்லாமே போய்ட்டு மசிலில் சேர்ந்துறதில்ல, அது டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியாக மாறி நம்ம மசில்ஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகுது. ஜிம்முக்கு போகிறவங்களாம் ப்ரோட்டீன் சொல்லி அடிச்சுப்பாங்க. அதுக்கு ஏன் என்ன ரீசன் பார்க்கலாம் வாங்க. நம்ம மசில்ஸ் பல டிஷ்யூக்களால் உருவானது. பிளட் சர்க்குலேஷன், வாட்டர் ஃப்ளோஸ் எல்லாமே அதில் இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் போது, ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்கும் போது அந்த இடம் மசில்ஸ் ப்ரோக்கன் ஆகிடும். உடஞ்ச இடத்த சரி பண்ண ப்ரோட்டீன் பைய வருவான். அது எப்படின்னா, ஒரு கொத்தனார் செவுத்துல கலவை பூசுகிற மாதிரி இவன் மேலே பூசுவான். அதுக்கான ரெஸ்ட் கொடுக்கணும். உடனே நீங்கள் ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா அந்த இது பூசினதே வேஸ்ட்டு, திரும்பி ப்ரோக்கன் ஆகிடும். மசில்ஸ் ஒழுங்கான க்ரோத்தே இருக்காது. இதனால தான் ரெக்கவரி டைம் தரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் மட்டுமே கோலாக எடுக்காமல் விட்டமின்ஸ், ஃபைபர்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். உடஞ்ச இடத்துல ப்ரோட்டீன் வந்துடுறான்னா அந்த ப்ரோட்டீன் அப்படியே செட் ஆக விடணும். அதுக்கான டைம் கொடுக்கணும். அது முடிஞ்சவொடனே திரும்பி ஒரு 2 to 3 days கேப் விட்டு திரும்பி அந்த மசிலை டார்கெட் பண்ணும்போது திரும்பி உடைவான், திரும்பி ப்ரோட்டீன் வருவான், திரும்பி கலவை பூசுவான். இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதனால மசில் க்ரோத் நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கையோட தத்துவம் இதுதான். இன்னைக்கு கரெக்டாக